சார் திருமாவளவன் நேற்று பேசியிருக்க தேனாம்பேட்டையில் அந்த பேச்சை நீங்கள் அவதானிச்சிருக்கீங்க. அதனுடைய கருத்து என்ன? கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, திமுக கூட்டணியிலேருந்து அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பனையூர் பாபு திமுகவில் சேர்ந்ததுனால கூட்டணி இல்லை அப்படின்னா, விசிகால இருந்து விசிகாவுக்கு துரோகம் அழைத்து விட்டு போன ஆதவ அர்ஜுனா இப்போ அவரோட எப்படி சரிக்கு சமமா பேச முடியும்? கூட்டணியில நீங்க சேர்ந்து அமைச்சரவையில் பங்கேற்றுட்டீங்க. பங்கேற்ற பிறகு இந்த விமர்சன பார்வை என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதுதான் கூட்டணி கட்சிகளிடமிருந்து எந்த விமர்சனத்தையும் அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்து ஒரு புனிதராக தன்னை கருதி கொள்கிறார். கண்டிப்பா அது அப்படி இருக்கும்போது அதனாலதான் இந்த குதிரை பேரத்தில் தாவே மற்ற கட்சிகள்லாம் வரமாட்டாங்க. அதான் வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களே. இப்போ பிஜேபிக்கு போட்டியாக டிவி கேவினுடைய வாஷிங் மிஷின் தான் ஆக்டிவா இருக்குது. அதுல புடம் போடப்பட்டு கிளீன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு எவ்வளவு பேரை கொண்டு வந்து ராஜினாமா பண்ண வச்சு தேர்தலை நடத்தி வெற்றி பெறுவோமோ அதுதான் நமக்கு சேஃபு. நீங்க கேட்ட கேள்விக்கு விஜயே பதில் சொல்லிட்டாரு. குதிரை பேரம் செய்கின்ற காரணமே இதுதான். நேயர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல் களத்துல சில முக்கியமான விஷயங்களை, சமகால நிகழ்வுகளை பேச போறோம். தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி குறித்து திருமாவளவன் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொல்லியிருந்தாலும் சில காரணங்கள் அவர் சொன்னதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார், எதற்கு சொன்னார், ஆர்எஸ்எஸின் வார்ப்பு வளர்ப்பு குழந்தைகளுக்கான பதில் என்ன, நம்ம இதெல்லாம் பேச போறோம். நம்முடைய நாதன் அவர்கள் அரசியல் விமர்சகராக தோழர் நாதன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம் சார். திருமாவளவன் நேற்று பேசியிருக்க தேனாம்பேட்டையில் அந்த பேச்சை நீங்க அவதானிச்சிருப்பீங்க. அதனுடைய கருத்து என்ன? கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, திமுக கூட்டணியிலேருந்து முற்றிலும் வெளியே வந்துட்டோம். இப்போ தாவேகா கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அதில் சேரப்போகிறோம். வேற எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு புதிய கருத்து இல்லை. இதுதான் நேற்றைய கூட்டத்தினுடைய சாராம்சம். அடுத்தது அவர் செய்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பனையூர் பாபு அவர் விசிகாவிலிருந்து விலகி டிஎம்கேல சேர்றாரு. இது சேருவதன் மூலமாகவே திமுக கூட்டணி முறிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் ஆதவ அர்ஜுனா விசிகால தான் இருக்காரு. விசிகால இருந்து ஆனந்த விகடன் அந்த அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழால தான் அவருக்கும் விசிகாவுக்கும் முரண்பாடு வந்துச்சு. அதன் பிறகு அவர் நடவடிக்கை எடுக்கப்படுகிறார். அப்புறம் தாவேகால போய் சேர்றாரு. இன்றைக்கு அதே ஆதவ அர்ஜுனா வழியாகத்தான் இவர்கள் கூட்டணியோ இல்லை அமைச்சரவையில் சேருவதோ இது நடந்திருக்கு. எல்லாமே நடக்குது. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பனையூர் பாபு திமுகல சேர்ந்ததுனால கூட்டணி இல்லை அப்படின்னா, விசிகால இருந்து விசிகாவுக்கு துரோகம் அழைத்து விட்டு போன ஆதவ அர்ஜுனா இப்ப அவரோட எப்படி சரிக்கு சமமா பேச முடியும்? பேச முடியாது. திருமாவளவனை பொறுத்தவரை அப்புறம் நேற்று அம்பேத்கர் அந்த விருது வழங்கும் விழால இது பேசியிருக்காரு. மதியமா பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குதிரை பேரம் குறித்து நீங்கள் அதிமுக தான் கேட்கணும், தாவேகாட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு அது பற்றிய கருத்து கூட சொல்லலை. ஆரம்பத்தில் என்ன சொன்னாருன்னா, குதிரை பேரம் நடக்கக்கூடாது, அது உகந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அமைச்சர்லாம் ஆன பிறகு, வன்னியரசு அவர்கள் அமைச்சரானது பிறகு அந்த ஸ்டாண்டு வந்து மாறுகிறது. அப்போ விஜயை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வெங்கட நாராயணா நியமிக்கப்படுறார். இதற்கு திருமா அவர்கள் என்ன சொன்னாரு, அது தாவேகாவினுடைய உட்கட்சி விவகாரம். விஜய் யாரை நியமிக்க விரும்புகிறாரோ அதை நியமிப்பதற்கு அவர் முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மற்ற கட்சிகள்லாம் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆந்திராவை சேர்ந்தவர், பெங்களூர்ல வசிக்கிறவர், எப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒரு கனடியன் எதிரொலிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அவர் பரிசீலிக்கவில்லை. ஏன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படி பேச வேண்டியிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது கூட்டணியில நீங்க சேர்ந்து அமைச்சரவையில பங்கேற்றுட்டீங்க. பங்கேற்ற பிறகு இந்த விமர்சன பார்வை என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதுதான் நேற்றைய பேச்சுல வெளிப்பட்டதா பார்க்கல. இப்போ ஒரு முக்கியமான கருப்பொருள் பார்க்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆர்எஸ்எஸ், அதாவது பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அரசியல் ரீதி இல்லை. திமுக தலைவருடைய மருமகனுக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் உறவுகள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாருடைய உறவு உண்டு. ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு, விஜய் வந்து நான் ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல பிள்ளை, அவர்களுடைய தேர்வு பிள்ளை எல்லாம் விமர்சித்தது உண்மை. அதனால நான் இப்ப திமுக கூட்டம் இருந்தனால இந்த வெற்றிக்கு நான் மகிழ்ச்சியா இருந்திருக்க மாட்டேன், நான் திமுக கூட்டணியில இருக்கேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா
அவர் வந்து நேரடியா 47 இடங்கள் இருக்கிறத நேரா அதிமுக கேட்டிருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கும். அதை விட்டு போட்டு கொள்கை ரீதியாக இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், ஐஎம்யூஎல், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து தாங்கி நிற்க போதான் என் மனசுல பட்டுச்சு. ஆஹா, போக வேண்டிய இடம் வேற இருந்தாலும் உண்மையிலேயே மதசார்பை நிற்கிறார் அப்படின்னு நான் காலதாமதமா புரிஞ்சுக்கிட்டேங்கிறார். ஹி கன்ஃபஸ்ட் ஹியர் தேர் ஓன் மிஸ்டேக். ஹவ்? இதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடுன்னா, ஆர்எஸ்எஸின் வளர்ப்பு பிள்ளைகள்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க சொன்ன 5 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இது இங்கே வந்து இந்த ஆதரவு கொடுக்கலன்னா கவர்னருடைய ஆட்சி வந்துடும், மறைமுகமாக பிஜேபியினுடைய ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி அது வரக்கூடாது, தடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த அபாய குரல், இந்த எச்சரிக்கை உணர்வு விஜயோ மற்ற தாவேகா தலைவர்கள் வாயிலிருந்து வந்துச்சா? அவங்க யாரும் இப்படி சொல்லல. இங்கே வந்து ஆளுநர் ஆட்சி வரப்போகிறது, பிஜேபி ஆளப்போகிறது, எனவே எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தாருங்கள்னு விஜய் பேசல. அப்ப விஜயோட ஸ்டாண்டு தெளிவாக இருக்கு. இல்ல, அவரை வந்து பிஜேபி இதுவரைக்கும் பேசவில்லை. ஆமா, அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் எங்கேயுமே பிஜேபியை அட்டாக் பண்ணி எதுவும் பேசினதில்லை. இது ஆன் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. இவங்க இடதுசாரிகள், விசிக, ஐஎம்எல், காங்கிரஸ் இவர்கள் தான் இதை பேசுகிறார்களே தவிர விஜய் அதை பத்தி பேசல. அடுத்தபடியாக இந்த ஆட்சி அமைத்த பிறகே 100 நாள் வேலை திட்டத்துல மாற்றம் வருகிறது. அதுல வந்து அதற்கு முன்னாடி 90% மானியம் ஒன்றிய அரசு கொடுக்கும், 10% தமிழ்நாடு கொடுக்கும். இப்ப அது 60-40ன்னு மாத்துறாங்க. 60 ஒன்றிய அரசு, 40 மாநிலங்கள் கொடுக்கணும். இதனால வந்து தமிழ்நாடு அரசு 5000 கோடி சுமையை சுமக்க வேண்டியிருக்குது. இதற்கு முன்னாடி நமக்கு ஒதுக்கீடு செய்த தொகையை வந்து குறைத்திருக்கிறார்கள். இப்ப குறைவா ஒதுக்கப்பட்ட தொகைகளை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலன்னு இல்லை, எங்கேயுமே 100 நாளுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதை பத்தி வாய் திறக்கல. அடுத்து கிறிஸ்தவ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு சட்டம் வரப்போகுது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட். அந்த சட்ட திருத்தத்தின்படி வக்ஃப் போர்டு மாதிரி கிறிஸ்தவ நிறுவனங்கள் செய்ய முடியாது, அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், ஒரு அதிகாரி நினைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த திருத்தங்களை கொண்டு வராங்க. இவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லப்படுறவர், சிறுபான்மை மக்களின் காவலனா இருக்கிறேன்னு சொல்றவர், இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? பேசல. அவர் தான் எதை பத்தியும் பேசுறது இல்லையே. இதை பத்தி மட்டும் இல்ல, எதை பத்தியும் பேசுறது இல்லையே. இல்ல, எதை பத்தியும் பேசலன்றதை விட இதை பத்தி நீங்க பேசி ஆகணுமே. ஏன்னா பாசிசம் என்பது இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஒன்று, சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய ஒன்று. இப்ப திமுக ஆட்சி காலத்துல திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடப்படுகிறது, ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா விஜய் ஆட்சி வந்த பிறகு திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் எங்கேயும் திரையிட முடியல. இப்போ யூடியூப்ல கூட இருக்கு, 2 லட்சம் பேருக்கு மேல அதை பார்த்துருக்குறாங்க. ஏன் முடியல அப்படின்னா, இப்போ போலீஸ் வந்து மேலிடம்னு சொல்றாங்க, மேலிடத்து உத்தரவுப்படி உங்க திரையிடலை நாங்கள் அனுமதிக்க முடியாது இப்படியே சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் பிஜேபி எதிர்த்து மட்டும் பேசவில்லை என்பது மட்டுமல்ல, அதுக்கு உடன்படாமல் போறாரு. இப்ப ஆளுநர் எடுத்துங்க, நேற்று முந்த நாள் என்ன சொன்னாரு, தமிழக மக்கள் உங்களுடைய குறைகள் புகார்கள் என்ன இருந்தால் லோக் பவனுக்கு வந்து நீங்க கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஆளுநர் பேச வேண்டிய பேச்சா? இது தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் தான் இங்கே ஆட்சி புரிகிறது, மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு நடவடிக்கை எடுக்கணும். அது இருக்கும்போது ஒரு பேரலல் கவர்மெண்ட் போல இவர் வந்து பேசுகிறார். மதுரைக்கு போகும்போது கலெக்டர், எஸ்பி எல்லாம் கூட்டு வந்து ஆய்வு பணி செய்யறாரு, ஆய்வு பணி நடத்துறாரு. இது நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருந்த போது அவரே அரசத்தை நடத்துறாரு. ஆமா, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அவரு பண்ணாரு. போற இடங்கள்ல எல்லாம் போய் ஆய்வு பண்ணி. தமிழ்நாட்டுல அவரை மாதிரி ஒரு சர்ச்சைக்கு சிக்கனர் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் சிவகாசி ஜெயந்தி கேஸ்லயே மாட்டினார் அவரு, கிடைச்சு உண்மையா போய் அருப்புக்கோட்டை. அதுல அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது திமுக வந்து அந்த பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு பணி செய்த போது ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ அதிமுக ஆட்சி நடந்துச்சு, அதிமுக கம்முன்னு இருக்கு. பழனிசாமி இன்னைக்கும் வந்து திமுக மற்ற கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, இவங்க கூட இடதுசாரிகள்லாம் கூட எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கம்முன்னு இருக்கா, விஜய் வந்து கம்முன்னு இருக்கிறாரு. அப்ப நீங்க மொத்தமா பார்க்கும்போது சிறுபான்மை மக்களா இருக்கட்டும், ஆளுநருடைய அடாவடியா இருக்கட்டும், இதுல எல்லாம் இவர்கள் பிஜேபியோட முரண்பாடு வளர்த்து கொள்ளாமல் இயந்து போகின்ற ஒரு அரசாக இருக்குது. இப்படிப்பட்ட அப்ப பி டீம்ன்றது வந்து இது ஆதாரப்பூர்வமா நீங்க வந்து பேசலாம். இல்ல, இப்ப எவ்வளவு காலத்துக்கு இவங்களால இப்படி போக முடியும்? இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்துல
ஸ்டேட்டஸ்கோ இருப்பது தொடரும் என்று நிர்மல்குமார் சொல்லிட்டார். ம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் வருதில்ல. அப்படி ம். காலத்துக்கு ஏத்தவாறு எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்க முடியும். இப்ப 41 பேர் வழக்க வச்சு எப்படி மிரட்டுறாங்க, எப்படி மிரட்ட முடியும்? என்ன ம். மாதிரி வழக்குகள் வரும்? என்ன ம். ஏன் அவர் அப்படி நடக்கிறார்? இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல ஸ்டேட்டஸ் கோவா தொடருன்றீங்க. அவர் நான் இல்ல, நிர்மல்குமார். நிர்மல்குமார் சொன்னதா சொல்றீங்க. ஆனா இப்ப ஸ்டேட்டஸ் கோவாவுக்கு மேல அதை மாற்றி அமைச்சு நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. தீர்ப்பே வந்துருச்சு. நீதிமன்றம் ரொம்ப ஒரு சார்பாலாம் போயிட்டு இருக்கு. போய் உத்தரவு போட்டுருச்சு. அந்த சர்வே தூண்ல தீபம் ஏற்றணும், ஏற்றணும். அடுத்த கார்த்திகை ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டுச்சு. இப்ப மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. தாவேகா அரசு போயிருக்காங்க. என்னன்னு சொல்லி போயிருக்காங்க, இதை சொல்லல. அதாவது அங்க 100 ஆண்டுகளா மலையில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பழக்கமே இல்லை. கீழே மலையடிவாரத்துல பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்துறாங்க. அதனால இது வந்து வழக்கத்துக்கு மாறானது. இப்படி மேல்முறையீடுல போகல. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? திருப்பரங்குன்ற மலை என்பது தொல்லியல் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் முக்கியமான சைட் உள்ள இடங்களா இருக்கு. அதனால ஒரு பெரும் கூட்டத்தை தீபம் ஏற்றும் போது அனுமதித்தால் அந்த தொல்லியல் சின்னங்கள்லாம் அழிவு விடும் அப்படின்னு ஒரு அப்பொலிட்டிக்கலான பாயிண்ட்களை முன்வைத்துதான் மேல்முறையீடு. எப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பு முஸ்லிம்களுக்கு எதிராக வரணும், இந்துக்களுக்கு ஆதரவா வரணும் அப்படின்றதுக்கான ஒரு மேல்முறையீடு. அதனால நிர்மல்குமார் அப்படி சொல்லி இருந்தாலும் அவர்களுடைய உள்நோக்கம் என்பது, நீங்க இவ்வளவு ஏன் போறீங்க? திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்த போது விஜயோ அவருடைய கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இது சங்கிகளும் திமுகவும் மறைமுகமா செய்யக்கூடிய பிரச்சனை, மக்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஹெச் ராஜா என்ன சொன்னாரு? திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுடைய அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு வெளிப்படையாவே டிக்ளேர் பண்ணாரு இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களோ இடதுசாரிகளோ இந்த விஜய் தாவேகா இவர்கள் பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு நல்லுறவு கொண்டிருப்பதை இவர்கள் கணக்கில் கொள்ளலை அப்படின்னு சொன்னா நாளைக்கு இவங்களும் அதை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலைமை வரும். இப்ப திருமாவளவன் இல்ல இருக்கிற பார்ட்டிகள் எல்லாமே 100% பாஜகவுக்கு எதிரான பார்ட்டி. காங்கிரஸ் சொல்ல தேவையில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்ல தேவையில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திருமாவளவன் அதான் கொள்கை. இப்போ அப்படி ஒரு லெவல் அவர் வலிமையா எடுக்கிற போது இவர்கள் வந்து எப்படி அனுமதிப்பார்கள்? இன்னைக்கு கூட அரசாங்கத்தில் பங்கு பெறவில்லை இடதுசாரிகளை பொறுத்தவரை, வெளியிலிருந்து தான் ஆட்சி. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு கூட்டணியில் அவர் என்ன சொல்றார் திருமாவளவன்? நாங்கள் திமுக கூட்டணியில் தானே இருக்கிறோம், ஆனால் நாங்கள் இன்னும் தாவேகா கூட்டணியில் இணையவில்லை. நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? திமுக மாத்தி சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின். ஆனா எங்களை பொறுத்தவரை நாங்க இல்லைன்னு சொல்ல இருக்கிறோம், ஆனா தாவேகா கூட்டணியில் இருக்கிறோம் என்று நாங்கள் அறிவிக்கவில்லைங்க. பேச்சுவார்த்தை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில வந்து முடிவு எடுக்கல. அமையும் பட்சத்தில் சேருவோன்றார். சேருவோம், வேற வழி கிடையாதுல்ல. சரி, அப்படின்னா கம்யூனிஸ்ட் சேருமா? கம்யூனிஸ்ட் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த அரசு செய்கின்ற தவறுகள், அது பொறுப்பேற்க வேண்டிய பிரச்சனைகளை நாங்களும் வந்து சுமக்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு அது உகந்ததல்ல, அதனால நாங்க வெளியே இருந்துகிட்டு நல்லதா இருந்தா ஆதரிக்கிறோம், கெட்டதா இருந்தா விமர்சிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா போன அரசாங்கத்துல நடந்த அநியாயங்கள் எவ்வளவு நடந்துச்சு? கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சாங்க நான் கேக்குறேன். ஆணவ படுகொலைகள் நடந்துச்சு, தலித் சிறுவர்கள் வெட்டப்பட்டார்கள். அது எந்த ஊர்ல இல்ல? அதெல்லாம் நீங்க கம்யூனிஸ்ட் அமைதியா தானே இருந்தாங்க. இல்ல பிசிக்கு அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை 12 மணி நேர வேலை திட்டம், அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பிரச்சனை பெருசாகி திமுக கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணிச்சு. அதை திமுக இப்ப நான் அன்னைக்கு தோழர் வீரபாண்டியனை இப்ப சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்கும்போது மிகப்பெரிய ஊழல்ல சிக்கிச்சு திமுக, இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லா துறைகளும். ஆனால் இவர்களால் ஓரளவுக்கு மேல எடுத்து பேச முடியல. இப்போ நீங்க இல்லைன்னு மறக்க முடியுமா? ஹவு கேன் யூ டினை? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துல போக்குவரத்து துறை, நிலத்துறை, ஜிஎஸ்டி துறை, டாஸ்மாகினுடைய விவகாரங்கள் எல்லாவற்றிலும் ஊழல் மலித்து போயிருந்தது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்தது, பலாத்காரங்கள் இருந்துச்சு. வெளிப்படையா பிஜேபிக்கு எதிராக ஒரு ப்ரொக்ளமேஷனோட சரி. அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு பிஜேபி எதிர்க்கிற மட்டுமல்ல ஆட்சி, மக்களை பாதுகாப்பு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு ஆட்சி, பாலியல் பலாத்காரம் ஆட்சி, பொது சொத்தை காவு கொடுக்காமல் இருக்கு. அப்ப அன்னைக்கு திமுக நடந்துச்சா இல்லைன்னு சொல்லு. இல்ல, இந்த ஊழல் நரேட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த நரேட்டிவ் வச்சுதான் பிஜேபி காங்கிரஸை தோற்கடித்து 2014 ஆட்சிக்கு வந்தது. 2G ஸ்கேம், 2Gல 1.25 லட்சம் கோடின்னு போட்டு எத்தனை 76,000. ஆமா, சைபர்னே தெரியாது சொல்லின்னு எல்லா தேசிய பத்திரிகைகள் ஃப்ரண்ட் நியூஸ் வந்து அதான் வந்துச்சு. ஆனா தீர்ப்பு என்னாச்சு? அவரு அந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர் ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்தேன் ஆதாரம் வரும்னு, ஒரு நாளும் வரல,
இது வந்து ஆதாரமே இதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு. ராஜா விடுதலை ஆயிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் வெரி லாங் டைம். everyday யாருமே வரல. கதவை திறந்துச்சு உட்கார்ந்துட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார். அவர் பேரு குரியரா? குரியன் குரியன் இல்ல, சகானி. ஷஹானி. சகானி. ஷஹானி. ஆஹ் சரி, அந்த அதை விட்டுருங்க. இல்ல அதான் ஊழலை வைத்துத்தான் பாசிசம் தன்னை வந்து ஆட்சியில் அமர்த்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணது. இப்ப திமுகவோட ஊழல் இந்த குற்றச்சாட்டுகளோ அது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டு அது நடவடிக்கை எடுக்கப்பட்டா நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இடதுசாரிகள், விசிகா, ஐஎம்எல், காங்கிரஸ், இதுல காங்கிரஸ் விட்டுருங்க, அவங்க 2.5 கலந்துட்டாங்க விஜயோட. ஐஎம்எல்லும் கிட்டத்தட்ட அப்படிதான். மற்ற கட்சிகளை பொறுத்தவரை ஐயுஎம்எல் எங்க சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. ஆமா, திமுக சேர்ந்தாலும் போயிருவாங்க. அது கணக்குல இருக்காங்க. கணக்கிலே இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர்கள் நாளைக்கு நம்மளை எதுவும் விமர்சனம் பண்ணி பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க, அதனால நம்ம சொந்த பலத்திலே தனிப்பெரும்பான்மை வரணும்னு சொல்லிதான் விஜய் கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது. இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் போல்டாகி வந்திருக்கிறாங்க. அது வர வேண்டிய காரணம் என்ன? இடதுசாரிகளோ விசிகாவோ இனிமேல் எதிர்காலத்திலே நம்ம வந்து விமர்சிச்சு ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிஜேபியோட ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்திருக்கிறோம், இதை அவர்கள் விமர்சனம் செய்தால் எப்படி சகித்துக் கொள்ளும்? இதுன்னு இல்லை, விஜயை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளிடமிருந்து எந்த விமர்சனத்தையும் அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்து ஒரு புனிதராக தன்னை கருதி கொள்கிறார். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அதனாலதான் இந்த குதிரை பேரத்தில் தாவேகா ஈடுபடுகிறது. ஒரு முக்கியமான கேள்வி. நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். நானும் ஊழல் பண்ண மாட்டேன், என்கிட்ட இருக்கிறவனு அனுமதிக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி பண்ணவனே விட மாட்டேன். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் which was being made. ரொம்ப தெளிவா சொன்னார். ஆனா அவர் இப்ப சேர்த்திருக்கிற ஆள்ல மத்தவங்கள சொல்லல. மரத்தை வெட்டினாங்க, ரோட போடல, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் கருப்பட்டி பானைகளை கையை விட்டவன் நக்காம போக மாட்டான், அதை விட்டுருங்க. ஆனா அந்த இவரு விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மருத்துவர். அவர் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? 40 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு எவன் வந்தாலும் அழிஞ்சு போகட்டு புற்றுநோயில அந்த 14 லட்சத்தை மாசம் வாங்கினான இவ்வளவு பெரிய பயங்கரமாக சார்ஜிட்டு வேற கொடுத்தாச்சு. இந்த கோர்ட் ஹாஸ் பீன் இது சார்ஜிட்டு எதுல இருக்கு? டெஸ்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சார்ஜிட் ஃப்ரேம் பண்ணியாச்சு. 2 அமலாக்கத்துறை வழக்கு, 2 வந்து டிவிஎஸ்சி வழக்கு, ஒரு சிபிஎஸ்சி வழக்கு, சாரி சிபிஐ வழக்கு. இவ்வளவு இருந்த பிறகு அப்ப அவர் பேசுறதுக்கு எதுக்கு மக்களுக்குள்ள என்ன மாற்றம் தான்? விஜய் பேசுறது நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யணும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன தெரியுது? தேர்தலுக்காக அடிச்ச ஸ்டண்ட். இப்ப அவரும் வந்து ஒரு அரசியல்வாதியா தான் ஆயிட்டாரு. ஆமா, அதுதான் சொன்னனே. நீங்க 2Gயை வைத்து எப்படி பாஜக ஆதாயம் தேட முயற்சி பண்ணிச்சோ அதே போல இவர்களும் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டாங்க சார். தேர்தலுக்கு முன்னாடி ஊழல் இல்லையே, இது இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பேசினது இல்ல, போன வாரம் பேசினது, சட்டமன்றத்துல பேசினது. ஏது இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர் சட்டமன்றத்துல கோட்டை போட்டு பேசினாரு. அப்பாவை காணன்னு சொன்னார்ல, அப்பாவை காணன்னு இப்படிதானே கை கட்டினாரு, இப்படி கட்டினார் இல்லையா? அப்பதான் இந்த கதையை பேசுறாரு. எந்த கதை? நானும் திருட மாட்டேன், என் கூட இருக்கணும் திருட மாட்டேன். இதுக்கு முன்னாடி பொதுவான ஸ்டேட்மெண்ட். அது என்ன கணக்கு? பொதுவான அது அதுல திமுக மட்டும்தான் வருவாங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் வரமாட்டாங்க. அதான் வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களே. இப்ப பிஜேபிக்கு போட்டியாக டிவிகேவினுடைய வாஷிங் மிஷின் தான் ஆக்டிவா இருக்குது. அதுல புடம் போடப்பட்டு கிளீன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஒரே ஒரு சுருக்கமா, இப்போ மிஸ்டர் கிளீனா இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் திருமாவளவன் போன்ற கொள்கை ரீதியான கட்சிகளுக்கும் எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும் தொடரத்தான் செய்வாங்களா? எப்படி சொல்ல முடியாது. இது சொல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அணிகள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எவ்வளவு இருக்கிறாங்கன்றத பொறுத்தது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சொன்னது போல குதிரை பேரத்திலேயோ அல்ல பிஜேபியோட சுமூக உறவோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கீழே இருந்து மக்கள்கிட்ட இருந்து இந்த ப்ரெஷர் வந்து வரும். அப்படி வரும்போது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அதற்காக தான் அவங்க முன்னெச்சரிக்கையா இருக்காங்களோ இல்லையோ, விஜய் முன்னெச்சரிக்கையா இருக்கிறாரு. இடதுசாரிகள் விசிகாவை நம்ப முடியாது. அதனால நம்ம சொந்த பலத்துல பெரும்பான்மை வேணும். அதுக்கு எவ்வளவு பேரை கொண்டு வந்து ராஜினாமா பண்ண வச்சு தேர்தலை நடத்தி வெற்றி பெறுவோமோ அதுதான் நமக்கு சேஃப். நீங்க கேட்ட கேள்விக்கு விஜயே பதில் சொல்லிட்டாரு. குதிரை பேரம் செய்கின்ற காரணமே இதுதான். ரொம்ப பல விஷயத்த பேசணும். இதுல எல்லாரையுமே பிடிச்சிருக்கோம். ஒரு பக்கமெல்லாம் நம்ம பேசல, எல்லா கட்சியும் பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட பார்வைக்கு விட்டுறோம். ஒரு அமர்வுக்கு வந்திருக்கிறோம். நன்றி சார். நன்றி.